ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு அடை தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். திடீர் அடை தோசை ரெசிப்பிங்க இது. இதுக்கு மேட்சிங்க வந்து நான் தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். செம டேஸ்ட்டான ரெசிப்பிங்க. இது வந்து நம்ம வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லையா, நம்ம யோசிக்கவே வேண்டாங்க. இதை நம்ம டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வீட்டில் செஞ்சிடலாங்க. இது காலை டிஃபனாகவும் நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இரவு டின்னராகவும் நம்ம இதை எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு 1/4 கிலோ அளவு ரவை எடுத்துக்கோங்க. இந்த ரவையை முதல்ல வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற போடணுங்க. ஊற போட்டோம்னா இந்த அடை தோசை வந்து நல்ல கிறிஸ்பியாக நமக்கு நல்லா கிடைக்குங்க. இப்போ நான் 1/4 கிலோ அளவு ரவையை பவுலில் போட்டுட்டேன். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இதை ஒரு 1/2 hour நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம். ரவை எல்லா இடத்துலையுமே தண்ணியில் ஊறுற மாதிரி நல்லா ஒரு தடவை கிளறி கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டுங்க. ஊறுனா அடை தோசை நம்ம சுடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்குங்க. அரிசி மாவு கூட தேவையில்லை, இந்த ரவை ஒன்றும் போதும். இதோடு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு 1/2 hour ஊறி வந்துருச்சு. இப்போ எனக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இதோடு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, கடலை மாவு தாங்க சேர்க்க போகிறேன். கடலைப்பருப்பு ஊற போட்டு சேர்க்குறதுக்கு பதிலாக கடலை மாவு பாக்கெட்டாக வாங்கியிருக்கீங்க. 1/4 கிலோ அளவு கடலை மாவு பாக்கெட்டு வாங்கி இந்த 1/4 கிலோ ரவை ஊற போட்டிருக்கேங்க. அதோடு இந்த கடலை மாவை நான் இதோட சேர்த்துக்க போகிறேங்க. அரிசி பருப்பு ஊற போட்டு செய்கிற மாதிரி இது வந்து நான் ரவையும் கடலை மாவும் போட்டு இந்த அடை தோசையை நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. எல்லா கடலை மாவையுமே நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தகுந்தாப்பில் இந்த ரவையும் எடுத்துக்கோங்க, கடலை மாவையும் எடுத்துக்கோங்க. இதோடு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. பல்லாரி வெங்காயம் தான், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சோட கருவேப்பிலை எடுத்து அதோட கிள்ளி போட்டு இதோட சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கனாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த அடை தோசைக்கு தேவையான இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்த பின்னாடி நல்ல அடை மாவு, அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக பெருங்காயத்தூளை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். கடலை மாவு போட்டதுனால அடை தோசைக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ இது அடை மாவு பாதத்துக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிடுவோம். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் மாவை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் இந்த மாவு வந்து ஊறணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே ரவை வந்து நல்லா ஊறி தான் வந்திருக்குங்க. இப்போ நம்ம டைரெக்டாக அடை தோசையை சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் காஞ்சதுமே ஆயிலை ஊற்றிக்கோங்க. எப்பயும் போல் நீங்கள் அடைக்கு சுடுற மாதிரியே அடை ஊற்றி அந்த மாவை ஊற்றிக்கோங்க. மாவை ஊற்றின பின்னாடி லைட்டாக அடை தோசை பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு சுற்றி கொஞ்சம் ஆயிலை சேர்த்துக்கலாம். அடை தோசைக்கு கொஞ்சம் ஆயில் இழுத்து நம்ம அந்த ஆயில் ஊற்றி செஞ்சோம்னா இந்த அடை தோசை நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவு நான் ஆயிலை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வெந்து வரட்டும். ஃப்ளைமை மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. நல்லா ஒன் பக்கம் நல்லா வந்துருச்சு. நான் இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், திருப்பி போகும்போது நல்லா பொன்னிறமாக இந்த அடை தோசை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்துருச்சு. வெறும் ரவையும் கடலை மாவு வச்சு தான் நான் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக இந்த அடை தோசையை மாவை நான் ரெடி பண்ணி இப்போ சுட்டு எடுத்துருக்கேன். திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயிலை சேர்த்துக்கிடுவோம். ரவை சேர்த்ததுனால இந்த அடை தோசை கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருக்குங்க. பின்னாடி நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு. இது நம்ம வீட்டில் மாவு இல்லாத நேரத்தில் இதை நம்ம டக்குன்னு இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த 2 அடை தோசை எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள்,
இதோட நான் என்ன சேர்த்து சாப்பிட்டேன்னா இன்றைக்கி வெல்லம் வந்து நான் எடுத்து சாப்பிட்டேங்க. இந்த அடை தோசைக்கு வந்து வெல்லம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சீனியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை வச்சுக்கலாம். எனக்கு என்னமோ இன்றைக்கி வெல்லம் வச்சு சாப்பிடணும் ஆசையாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சோண்டு வெல்லத்தை எடுத்து நல்லா நுணுக்கிட்டு இந்த அடை தோசையோடு வச்சு சாப்பிடணும் ஆசையாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் அடை தோசைக்கு வெல்லம் வச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னா எனக்கு அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிப்பிங்க. உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்காரரும் என் பொண்ணுமே இந்த அடை தோசைக்கு வெல்லம் வச்சு சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு சட்னி வச்சு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க. இவ்வளோதான் இந்த ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.